கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டே. பிள்ளைங்களுக்கு இது மெயினாக சண்டேனா என்னன்னு தெரியுமா? சண்டேனா என்ன? ஞாயிற்றுக்கிழமைனா என்ன உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஸ்கூலில் லீவ் இருக்கும். ஆனால் முக்கியமாக என்னென்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். சரியா? ஏசப்பாக்குன்னு இந்த நாளை நம்ம ஒதுக்கி சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணி வார்த்தையை கேட்டு விபிஎஸ்க்கு இன்றைக்கி வந்தீங்களா, வரீங்களா 2 நாளா? அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே எல்லாரும் கூடி பாட்டு பாடி பைபிள்லேருந்து எல்லாம் படித்து சொல்லி தருவாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து எல்லா சண்டேவும் இதே மாதிரி நீங்கள் வர முயற்சிக்கணும். சரி, ஓகே. முதலாவது சங்கீதம் 95 முதல் 2 வசனங்களை படித்து நாம் ஜெபித்து ஆராதனை ஆரம்பிப்போம். சங்கீதம் 95 முதல் 2 வசனங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஜெபம். மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களை கண்ணின் கருமணி போல காத்து வந்தீர் சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த மே மாதம் 5 மாதங்கள் 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே நீர் எங்களை நடத்தி வந்த விதத்தை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் சுவாமி. ஆதியும் அந்தவுமான தேவன் நீர் சுவாமி. அப்பா, நீர் எங்களை தாயின் கருவிலே பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருகிறீர். இந்த அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற இந்த வெளியேற பெற்ற அன்பை நாங்கள் முழுவதுமாக ருசித்து, உம்முடைய வேதத்திலே சொல்லியிருக்கிறது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது போல உம்மை ருசித்து பார்க்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே பல்வேறு இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக மக்கள் வரும்போது உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக சிறுநல்லூர் கிராமத்திலே நீர் கொடுத்திருக்க இந்த ஊழியத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இது நாள் வரைக்கும் அநேகருடைய ஆண்டவரே வாழ்க்கையின் பாதை, வாழ்க்கையின் கஷ்டங்களிலே ஆண்டவரே இந்த சபை மூலியமாக அநேகரை நீர் தேற்றி அரவணைத்து வழிநடத்தி வருகிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, அநேக ஜபங்களுக்கு இந்த இடத்துல நீர் பதில் கொடுத்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரே ஜீவனுள்ள மெய்யான தேவனாகிய நீர் எங்கள் மத்தியிலே இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், நாங்கள் கேட்கிற வார்த்தை ஆசீர்வதியும் சுவாமி. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். அதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அதை உணரும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும் சுவாமி. எல்லா விதத்திலும் ஆண்டவரே சுவாமி, இந்த பிள்ளைகளை 2 நாளாக அந்த விபிஎஸ்ல ஆண்டவரே நீர் பாதுகாப்பு தந்து நல்ல ஒரு 2 நாட்களை நீர் கொடுத்தீர். இது 3வது நாள். இந்த விபிஎஸ் நாட்களையும் நாளையும் நீர் ஆசீர்வதித்து இந்த கிராமத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீர் கொண்டு வருமாறு நம் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ளும்படியாக சுவாமி, வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதையிலும் நீர் அவர்களுடைய நல்ல கோச்சாக இருக்கும்படியாக அதை அவர்கள் உணரும்படியாகவும் தெரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை வேலை நீர் ஆசீர்வதித்து தாரும். பாடல்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும் போதும் எங்களுடைய செவிகள் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி, தேவையில்லாத எந்த ஒரு ஆண்டவரே சிந்தனை எங்கள் சிதறாதபடி, உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் சென்று நாங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லாதபடி உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே கிரியை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் இந்த வேலையை ஆசீர்வதித்து ரெண்டுமாறு உம்முடைய சமூகத்திலே எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடலாம். எல்லாரும் எழும்பி நின்று
என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோன்ற முதல் பாடலை நாம் உற்சாகமாக எழுமென்ற கரங்களை தட்டி அவருக்கு நன்றியோடு நாம் பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டுவோமா? மீண்டும் சொல்லுமா, என்னை வல்லடி, என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். சொல்லுவோமா? ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எல்லாம் சேர்ந்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம்
பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுவோமா? எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதைகளில் நம்மளை தூக்கி நடத்தின தேவன், முள்ளுள்ள இடங்களில் ஒரு நல்ல மெய்ப்பனாக நம்மளை சுமந்து வந்த தேவனுக்கு கடைசியாக ஒரே முறை அந்த சரணத்தை பாடி அவருக்கு நன்றியை சொல்லுவோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே. மனதாழத்திலிருந்து சொல்லுவோர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க இல்லனா நாங்க ஒண்ணும் கிடையாது. உம்முடைய பிரசனம் இல்லனா நாங்கள் எதுவும் கிடையாது சுவாமி. நன்றி. நாம் யாரும் அமர்ந்து கொள்ளுவோமா? மிகவும் உற்சாகமான ஒரு பாடல், மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல். அவரே நம் ஆதரவு, அவரே நம் அடைக்கலம், அவரே நம் கோட்டையான ஒரு தேவன். நம்மளை மன்னிக்கும் தேவன் அவர், நம்மளை அணைக்கும் தகப்பன் அவர், நம்மளை தேற்றும் தாய் அவர். இந்த ஒரு அருமையான பாடலையும் நாம் ஒன்றிணைந்து அவருக்கு நன்றியுள்ள ஒரு இதயத்தோட சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மன்னிக்கிறதுக்காக கஷ்டப்படுற இடங்களில் ஒருத்தரை ஏத்துக்கணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேரில் இருக்கிற சமயங்களில், மனிதர்களால் உண்மையான அன்பு காட்ட முடியாத இடங்களில் தேவன் நீர் எனக்காக வந்து அந்த மன்னிக்கும் பண்பை கொடுத்து எங்களையும் நீங்க மன்னித்து மன்னிக்க கத்தத்தர உதவி செய்திருக்கீங்க சுவாமி. அது எண்ணினவர்களாக இந்த பாடலை உமக்கென்று நாங்கள் பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மன்னிக்கும் தேவம் நீரே, அன்னைக்கும் தகப்பன் நீரே.
மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். மன்னிக்கும் தேவன், மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே. மன்னிக்கும் தேவன் நீரே, மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. இயேசுவே ஆத்தும நேசரே, இயேசுவே என் ஆத்ம நேசரே, எனதெல்லாமும் நீரே, இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே, இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. மீண்டும் ஒரு அந்த பாடலை பாடலாம். மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே. சொல்லுமா? மன்னிக்கும்
மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. கரங்களை உயர்த்தினவர்களாக இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. ஆராதனை 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 இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. சொல்லுமா? மன்னிக்கும் தேவன் நீரே, மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே. மீண்டும் ஒரு முறை உணர்ந்தவர்களாக மன்னிக்கும் தேவன் நீரே, அணைக்கும் தகப்பன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே, என் கோர செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. கரங்களை உயர்த்தி இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே, இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. ஆராதனை 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 என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. எத்தனை உண்மையுள்ள ஒரு தேவன், மன்னிக்கும் தேவன், நம்மளை அணைக்கும் தேவன், நம்மளை நேசிக்கும் தேவன். தாயின் கருவில் தோன்றும் முன்னே சிறு குழந்தைகள் முதற்கொண்டு
பெரியவர் வரைக்கும் அவர் தம் உள்ளங்கையிலே வரைந்து அதை நினைத்து நம்மளை போஷித்து பராமரித்து நடத்துகிற ஒரு தேவன். அவரை போல ஒரு நல்லவர், அவரை போல ஒரு வல்லவர், அவரை போல ஒரு சிறந்தவர் இந்த பூமியிலே என் அப்பா அம்மாவை காட்டிலும், என் நண்பர்களை காட்டிலும், என் உயிர் நண்பனை காட்டிலும், எது என்னை விட்டு போனாலும் என் தேவன் என்னோடு இருந்து என்னை நேசிக்கிறவர். இந்த நல்ல சமாரியன் கதையில் நாங்கள் பார்க்கிறது தான். அதை விடவும் அதிகமாக என்னை நேசிக்கிற ஒரு தேவன். என்னை யாருன்னே தெரியாது, உம்மை விட்டு தூரம் போன ஒரு ஆளாக நான் இருந்த பொழுதும் நான் காயமா இருந்ததை பார்த்து என் காயங்களை கட்டி என் காயங்களுக்கு மருந்துகளை கொடுத்து என்னை அழகாக நீர் பார்த்து கொண்டீரே. உமக்கு நான் எவ்வளவு தீமைகள் செய்தாலும், உமக்கு விரோதமான காரியங்களை நான் 1000 செய்திருந்தாலும் 1000 வாட்டி என்னை மன்னிக்கிறதுக்கு நீங்க எனக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலே போதும், அந்த மனிதர் எங்களால் எப்படியெல்லாம் வெறுக்க முடியும், அந்த மனிதர் எங்களால் எப்படியெல்லாம் ஒதுக்க முடியும் அப்படின்ற காரியத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் செல்றோம், நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் என் ஆத்தும நேசராக இருந்து என்னையும் நீங்கள் நேசித்து என்னை நீங்கள் மன்னித்தீங்க சுவாமி. இயேசுவே என் ஆத்ம நேசரே, இயேசுவே எனதெல்லாமும் நீரே. ஒரு விசை நம் யாவரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரைய பார்த்துக்கிட்ட வருவோமா? ஆண்டவர், நாங்க பாடின வண்ணம் எங்களை மன்னிப்பதற்கும் எங்களை நேசிப்பதற்கும் நீர் ஒருவர் மாத்திரமே தகுதியான ஒரு தேவன். நீர் ஒருவர் மாத்திரமே, எந்த ஒரு தகுதி எங்க கிட்ட எதிர்பார்க்காம நான் கேவலமா இருந்தாலும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் நீங்க தான். உங்களையும் என்னையும் தேடி வந்த இயேசு, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தொட்ட அந்த இயேசு, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அவர் நம் ஜெபத்தை அவர் கேட்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஜெப பாடலை ஒரு விஷயம் நம் கண்களை மூடி இருக்கிற இடங்களை எழும்பி நின்று அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக, அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்கிற இடங்களை எழும்பி நின்று, யாரும் பேச வேண்டாம், யாரும் தேவையில்லாம பேச வேண்டாம், கண்களை மாத்திரம் மூடி இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழும்பி நில்லுங்க. யாரும் சுத்தி நீங்க பார்க்க வேணாம். நீங்க ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரம் இது, நீங்க ஆண்டவருக்கு என்று செலவிடுகிற நேரம் இது. உலகத்துக்காக 5 நாட்கள் 6 நாட்கள் ஓடி அவருக்கு என்று இந்த ஒரு நாள் இந்த ஓய்வு நாள நீங்க கொடுக்கிறீங்க. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? உன்னையும் என்னையும் தேடி வந்த அந்த இரட்சகர் இயேசுவை இந்த காலை வேளையில நாம் வரவேற்போம். அந்த மன்னிக்கிற பண்புள்ள ஒரு தேவனை நாம் அந்த காலை வேளையில வரவேற்போமா? சின்ன பசங்க யாரும் பேச வேண்டாம். உன்னையும் என்னையும் தேடி வந்த இரட்சகரே சுவே, உணர்ந்தவர்களாக உன்னையும் என்னையும் தேடி வந்த இரட்சகரே சுவே, பாவி என்று நம்மை உதறிவிடாமல்
சொல்லுவோம். உன்னையும் என்னையும் தேடி வந்த, உன்னையும் என்னையும் தேடி வந்த ரட்சகரே சுவே, உன்னையும் என்னையும் தேடி வந்த ரட்சகரே சுவே, பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அணைப்பவரும் அவரே, பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அணைப்பவரும் அவரே, அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீர் யாவும் துடைப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர், அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீர் யாவும் துடைப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர். உன்னையும் என்னையும் தேடி வந்த எல்லாரும், உன்னையும் என்னையும் தேடி வந்த ரட்சகரே சுவே. வாய்களை திறந்து நாம் அறிக்கையிட்டு சொல்லுவோமா? உன்னையும் என்னையும் தேடி வந்த ரட்சகரே சுவே, பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அணைப்பவரும் அவரே, ஓ பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அணைப்பவரும் அவரே. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீர் யாவும் துடைப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர். கடைசியாக ஒரு முறை அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீர் யாவும் துடைப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர், கருத்தாய் விசாரிப்பவர். பிள்ளைங்க யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரியவங்க தேசத்தை உட்கார்ந்து கொள்வோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் கடந்த 2 நாட்களாக இந்த சிறு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு உதவி செய்தார். இந்த கடுமையான வெயிலின் மத்தியிலையும் தேவன் கடுமையாக எல்லா காரியத்திலையும் உதவி செய்து இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு அளவில்லாத அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் வருகிற 6ஆம் தேதி புதன்கிழமை மாலையிலிருந்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் பன்ருட்டியில் நமக்கு குடும்ப முகாம் நடக்க போகுது. அதற்காகவும் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக வசனம் கேட்ட பிள்ளைகள், இன்றைக்கி கடைசி நாள்.
இந்த நாள்லையும் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை கேட்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி கடைசி நாள். அந்த வார்த்தைகள் மூலமாக, அந்த கதைகள் மூலமாக, அந்த வசனங்கள் மூலமாக தேவன் அந்த சின்ன பிள்ளைகளுடைய இருதயங்களில் கிரியை செய்யும்படியாக நாம் அதற்காக ஜெபிப்போம். எத்தனையோ ஊழியங்கள் இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் தொடப்பட்டு அதன் மூலமாக அந்த பெற்றோர் தொடப்பட்டு அந்த குடும்பங்கள் இயேசுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு எத்தனையோ அப்படிப்பட்ட குடும்பங்கள் இயேசுக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கு. அதனால் சிறு பிள்ளைகளை ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். சின்ன வயதில் அவங்க இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைப்பது ரொம்ப அவசியம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு இந்த தெய்வ வசனத்தை நாம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த 2 நாட்களாக பிள்ளைகள் வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. இந்த நாளும் கடைசி நாள் கேட்க போகிறாங்க. அதற்காக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நமக்கு இருக்கிற பண்ருட்டி கூட்டங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சபையினுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எத்தனையோ குடும்பங்களில் கவலை, கண்ணீர், வேதனை, பாடுகள் மத்தியில் வியாதியோடு போராடிக்கிட்டு, கடனோடு போராடிக்கிட்டு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இன்னும் நம்ம வழிகளை சீர்தூக்கி பார்த்து தேவ வழிகளில் நம்மை நித்திய வழிகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைங்க அமைதியாக எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாரும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது. ஜெப நேரத்தில் பேசக்கூடாது. நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நாம் எண்ணினதை காட்டிலும், நாம் கேட்டதை காட்டிலும், நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே தேவன் நமக்கு இந்த நாள் வரையிலும் செய்து வந்திருக்கிறார். இந்த 4 மாதத்தை கடைஞ்சி இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து நம்மை நிறைவாக நடத்தி வந்திருக்கிற தேவன், அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவருக்கு துதி செலுத்துவோம். அவர் எல்லா நன்றிக்கும் துதிக்கும் பாத்திரமான தேவன். இந்த காலை வேளையில் அவரை முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் வசனம் சொல்கிறது போல அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த காலை வேளையில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று சுருக்கமாக சத்தமாக ஜெபத்தில் வழிநடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். சகோதர சகோதரி கத்தாவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நாளில் ஏசப்பா ஆண்டவரே கொடுக்குற வார்த்தைகள் ஆண்டவரே அந்த இருதயத்தில் குத்தப்பட, ஆண்டவரே அந்த இருதயத்தில் ஆண்டவரே இருதயத்தின் பலகைகளை எழுதி கொள்ள ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கேட்குற ஆண்டவரே காதுகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக கேட்குறோம் சுவாமி. கத்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆண்டவரே அதை நாங்கள் தியானிக்க, அதை அசை போட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கத்தாவே நாங்கள் அநேகருக்கு எங்களை சாட்சியாக நிறுத்துங்க சுவாமி, நிறுத்துங்க சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா குடும்பங்களை ஆண்டவரே என்னை தேற்றுறதுக்கு யாருமே இல்லையே அப்பா, என்னோட பிரச்சனை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னுடைய கண்ணீர் இன்னும் மாறலையே, என் கவலையை மாறலைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே எங்கெங்கேயோ கோயில் குளத்துக்கு போய் ஆண்டவரே தேவையில்லாத பணம் காசுகளை செலவழிக்கிறத நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. இயேசுவே நீர் ஆண்டவரே
ஆண்டவரே மதுராந்தகம் சுற்றி இருக்கிற கிராமத்துக்காக ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அழிந்து போகிற குடும்பங்களை நீர் ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே நீர் தொடுங்க சுவாமி, தொடுங்க. இந்த மதுராந்தகம் சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி, தெளிக்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகை சமீபமாக இருக்குது கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு சுவாமி ஆண்டவரே நாங்களும் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும் சுவாமி. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஏசப்பா நடக்கிற ஒவ்வொரு செக்ஷனுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு செக்ஷனில் பிள்ளைகளை நீர் பேசுங்க ஆண்டவரே. பிள்ளைங்க கவனமாக இருக்கணும் சுவாமி ஆண்டவரே. பிள்ளைங்க சேட்டை பண்ணக்கூடாது சுவாமி கத்தாவே. நீர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த வருடத்தில் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மீட்டிங்காகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு மீட்டிங் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த பிபிஎஸ்லையும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிச்சோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னென்ன தேவை இருக்குதோ ஆண்டவரே எல்லா தேவைகளும் நீங்கள் சந்திக்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி ஆண்டவரே. இந்த நாளில் இயேசுவே உம்முடைய வார்த்தை கொடுக்குற தாசரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளோடு எங்களோடு பேசட்டும் சுவாமி, பேசட்டும் ஆண்டவரே. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவரே விசுவாசத்தில் வளரணும் சுவாமி ஆண்டவரே. விசுவாசம் ஒரு நாளும் குறைபட்டு போக வேண்டாம் சுவாமி கத்தாவே. எங்கள் சபையில் யாரெல்லாம் நீ தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. பொருளாதார வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் சரீர பிரகார தேவைகளும் ஆண்டவரே நீங்கள் நேர்த்தியாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் நாங்கள் கேட்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நீர் கொடுத்த ஜெப நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை தேவரீர் நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்கேயோ இருந்த எங்களையும் நீர் முன்குறித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கும்படியாக உடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய அன்பை விளங்கி கொள்ளும்படியாக நீர் எங்களை காண்பித்த உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த 2 நாளிலும் நீர் காண்பித்த உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வந்து வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து நடத்தின உடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாருடைய ஆண்டவரே பங்களிப்பும் இதில் உண்டு. அதில் எல்லாரை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய கிரியை இங்கே நடப்பிக்கலைன்னா ஆண்டவரே இதில் ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்முடைய நாமம் இங்கே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த இடத்துல நிற்க ஆண்டவரே செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்மை கெஞ்சுகிறோம். இந்த 3வது நாள் கூட உம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். இதை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கூட உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு முத்தரித்து கொடுங்க. நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாத வெறுமையாய் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களை நிரப்புங்க. எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதான் அந்த கிருபைகளை தாரும் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்காக பிற்கப்பட்ட நம்முடைய சரீரமும் உம்முடைய ரத்தமும் எவ்வளோ விலையேறப்பட்டது சுவாமி. ஆண்டவரே பாவியான எங்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஆண்டவரே தன்னுடைய பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி நீர் எங்களுக்காக ஆண்டவரை பாடுபட்டதை நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில் அப்பேற்பட்ட உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தொடர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப்படும் போதும் உடைய வார்த்தை கேட்கப்படும் போதும் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் உம்மை கெஞ்சுகிறோம் சுவாமி. செய்து கொடுக்குற தாசரை கூட நீர் பலப்படுத்துங்க சுவாமி. நீர் தயவாக இறங்கி நீர் உதவி செய்யுங்க. அடுத்து இருக்கிற ஆண்டவரே இந்த பண்ருட்டி குடும்ப ரிட்டீட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 4 நாட்களையும் நீங்கள் ஆசீர்வத்து கொடுங்க. அங்கேயும் உடைய தேவ கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடைய எழுப்புதல் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே அநேகர் மனம் திரும்பப்படவும் ஆண்டவரே உடைய சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளப்படுவதற்கும் நீர் உதவி செய்யுங்க. இந்த பகுதியிலும் ஆண்டவரே இங்கிருந்தும் அநேகருக்கு உடைய ஆண்டவர் வார்த்தை போகணும். அநேகர் உம்முடைய அறிந்து கொள்ளப்படுவோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தை ஆழமாய் விளங்கி கொள்ளப்படுவதற்கும் நீர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த பகுதிகளில் ஆண்டவரே சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒரு எழுப்புதலை காண நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே கிறிஸ்துவுக்கென்று இந்த கிராமங்கள் எழும்பப்படணும் சுவாமி. ஆண்டவரே நீர் இந்த மக்களை தயவாக சந்தித்து நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். வேதபாடும் நாம் இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17லிருந்து 25 வசனங்கள். நீங்கள் யாவரும் எழுந்து நின்று வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது முதல் இயேசு
மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்தபோது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தபோது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட இடைபடுவாராக. தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். செக் 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 செக். சரி, சின்ன பிள்ளைங்க யாரும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம விபிஎஸ்ல தொடர்ந்து நேற்று மாதிரி. எத்தனை பேருக்கு இந்த விபிஎஸ் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு என்ன நாள்? எத்தனாவது நாள்? இன்னைக்கு முடிச்சிடலாமா? போதுமா? நீ வேணும்னு சொல்றியா, இதோட நிறுத்திடான்றியான்னு தெரியல எனக்கு. வேணும்னு சொல்றவங்க ஒரு கை ஊத்துங்க, வேணான்னு சொல்றவங்க 2 கை ஊத்துங்க. 2 கை கூட பார்க்குறேன் கொஞ்சம் இடத்துல. வெரி குட். ஆனால் என்னன்னா இன்னையோட முடிக்க போகிறோம். ஓகே, சரியா? இன்னைக்கு முடிச்சிடலாம். சரி, இப்போ இரு இங்கே கவனி. நான் பேசுறது கவனி. நான் பேசுறது இங்கே பார், என்ன பார். கொஞ்ச நேரம் வார்த்தையை யார் அது மறுபடியும் இங்கே பேசக்கூடாது. நான் பேசுறதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மற்றவங்க கேட்கறதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம விபிஎஸ்குள்ளே போகிறோம். ஓகே,
பேசக்கூடாது. சரி, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. ஃபாலோ மீ. நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். இல்லையா? ஓகே, 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபிதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபிதேவினுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும்போது அவர்களையும் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நான் சொன்னேன், திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் எல்லாரும் பேச்சு விட்டுருவேன். அப்புறம் ஓகேவா? விட்டுட்டா அப்புறம் நைட் மத்தியானம் ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்காது. பேசக்கூடாது. கவனி. ஓகேவா? இங்கே முதல்ல 18ஆம் வசனத்தில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் மீன்களை பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு அவர்களை அழைக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவர்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில் துவங்கி வைக்கிறார். என்ன சொல்றார்? இது வரைக்கும் நீ மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் மீன் இல்லை, நீ மனுஷரை பிடிக்க போகிறீர்கள், அதனால ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது செபிதேயு என்கிற அவருடைய 2 குமாரர்களையும் அழைக்கிறார். அவர்களும் என்ன பண்ணுறாங்க? உடனே வலையை போட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு அவர் கூப்பிட்டாருன்னு உடனே அவர் பின்னாடி போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் இங்கே மொத்தம் எத்தனை பேரை கூப்பிட்டுருக்காரு? எத்தனை பேர்? 4 பேர். பைபிளில் வாசி பாருங்க. முதல்ல பேதுரும் அந்திரேயா, அதுக்கப்புறம் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான். முதல்ல 4 பேர் இப்போ கூப்பிட்டார். சரி, இப்போ நீங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவிட்டே இருக்கிறீங்க. கவனிங்க, வீட்டில் இருக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து, வாமா உங்களுக்கு நான் மாதம் மாதம் காசு கொடுத்துட்றேன், சாப்பாடு காசு கொடுத்துட்றேன், இருக்கிற வீடு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் போவோம்? போமா? நமக்கெல்லாம் சோறு கொடுத்த இடம் சொர்க்கம். ஏன்னா சும்மா உட்காந்தே சோறு போடுறான், வீடு கொடுக்குறான்னா யார் போவாமல் இருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே இயேசு அழைத்ததனுடைய நோக்கம் அது இல்லை. இவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். இயேசு அங்கே அவர்களுக்கு, பேதுருக்கும் அவன் அந்திரேயாவுக்கும் ஒரு செய்தி இங்கே சொல்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிற வேலையை இனி செய்ய வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய காரியத்தை துவங்க போகிறேன். என்னை பின்பற்றி வரும் பொழுது, என் பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செய்துட்டு இருக்கிற வேலையை செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக ஒரு வேலையை வச்சிருக்கிறேன். பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு கூப்பிட்டார்னா உங்கள் சொந்த வேலை செய்யறதுக்கு இல்லை, அவர் வேலை செய்யறதுக்கு. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் ரிவர்ஸில் நடக்குது. எல்லாமே என்ன நடக்குது? ரிவர்ஸ் தான். நான் சொன்னதை இயேசு எனக்கு செய்யணும். ஆமாம், நாம் இயேசு சொல்கிறத செய்யவே மாட்டோம். அது ரொம்ப பிரச்சனை, தப்பு. அது ரொம்ப தப்பான விஷயம். இங்கே இயேசு சொல்கிறார், நீங்கள் இதுவரைக்கும் மீன்களை பிடிச்சிட்டு இருந்தீங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன்.
ஆண்டவர் அவங்க வாழ்க்கையினுடைய போக்கையை மாற்றுகிறார். அவர்கள் வாழ்க்கையினுடைய திசையை மாற்றுகிறார். அவங்க வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மாற்றுகிறார். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? இதுவரைக்கும் நீங்க இப்படி இருந்தீங்க, இதுக்கப்புறம் இப்படி இருக்க கூடாது. அப்போ இயேசுவை பின்பற்றும் பொழுது நம்ம பழைய பேகெல்லாம் தூக்கி போட்டு போயிடணும். பழைய பேக்னா என்ன? இதுவரைக்கும் நம்ம சுமந்துட்டு இருந்த சில பேர் சில காரியங்களை விடவே மாட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா கூட சில விஷயங்கள் நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பழைய பேக் அப்படியே வச்சிருப்போம், பழைய பேர் அப்படியே வச்சிருப்போம், பழைய ஜாதியை அப்படியே வச்சிருப்போம், பழைய பழக்க வழக்கங்களை அப்படியே வச்சிருப்போம், பழைய கலாச்சாரத்தை அப்படியே வச்சிருப்போம். இதெல்லாம் இயேசு பின்பற்றி போகும்போது அதையெல்லாம் விடணும். நாங்கள் கிராமத்தில் இருக்கோங்க, அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் தேவன் உன்னை தேடி வந்து நீ என்னை பின்பற்றிவான்னு சொன்னதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் அழைக்கிறார்னா, எதுக்கு அழைக்கிறார்னா, அங்கே வாழுகிற உன்னை அந்த இடத்துலேருந்து பிரித்து எடுக்கும் பொழுது அங்கே நீ உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியத்திலிருந்து உடைத்து வர விரும்புகிறார். நேற்று சண்டே ஸ்கூலில் ஜிம் எலியட் அப்படின்னு ஒரு மிஷனரியை பற்றி மிஷனரி ஸ்டோரிஸ் பசங்க கேட்டுட்டு வராங்க. அந்த ஜிம் எலியட் எங்கே போய் ஊழியம் செஞ்சார்னா, நரமாம்சம் சாப்பிடுகிற எந்த இடத்துல இருந்த ஜிம் எலியட் ஊழியம் செஞ்சார்? எந்த ஊர்? ஆக்கா. வெரி குட். ஈக்வேடார் என்கிற இடத்துல இருக்கிற ஆக்கா என்கிற ஒரு காட்டு வாசிகள், அந்த ஜாதிகள் மத்தியில் அவங்க எப்படிப்பட்ட மக்கள்? மனுஷங்களை வெட்டி சாப்பிட்ருவாங்க. யாரை சாப்பிட்ருவாங்க? இன்னைக்கு காலையில் நாங்கள் 15 கிலோ சிக்கன் வெட்டினோம். எத்தனை கிலோ? அந்த காட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பாட்டாக வெட்டிடுவாங்க. கை கால் தனியாக வெட்டி சாப்பிட்ருவாங்க. நாம் இங்கே சிக்கன் தான் முழுங்குறோம், அவங்க நம்மளையே முழுங்குவாங்க. புரியுதா? அப்படிப்பட்ட மனுஷ மாம்சத்தை சாப்பிடுகிற ஒரு மனிதன் மத்தியில் போய் அந்த ஜிம் எலியட் ஊழியம் செய்தார். பிற்பாடு அந்த மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கலாச்சாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க, அந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளிவந்தார்கள், அந்த தவறான வாழ்க்கையிலிருந்து வெளிவந்தார்கள். அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சில கோட்பாடுகளை, நாம் வாழ்கிற பழக்க வழக்கங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை, நாம் விரும்புகிற காரியத்தை, அது எல்லாத்தையும் விடணும், வெட்டி எடுக்கணும்னே வருவார். என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்கே அதற்கு அடையாளமாக தான் ஒரு வசனம் போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே 20ஆம் வசனம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்னொரு இடத்துல 22ஆம் வசனம், உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலையை விட்டுட்டான்னா என்ன அர்த்தம்? அந்த தொழிலை விடுறான். படகை விடுறான்னா அதுக்கு அந்த தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கிற படகையும் விட்டுறான். இன்னொரு இடத்துல தகப்பனையும் விட்டுட்டான். அப்போ தேவன் என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது விட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி போனா ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறாது. தேவன் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். எங்க ஊர்ல கோச்சிப்பாங்க, எங்க சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நாம அவங்கள பிரியப்படுத்த காரியங்களை செய்யக்கூடாது. வேதம் அப்படி ஒரு நாள் சொல்லல. நாம் எப்படி இருக்கணும்னா, நாம் மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது, தேவனை பிரியப்படுத்த கூட்டமாக மாறணும். இத்தனை நாள் வரைக்கும் மாமா கோச்சிப்பாரு, அத்தை கோச்சிப்போம், சித்தப்பா கோச்சிப்பாருன்னு அவங்களுக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் இங்கே அதை உடைக்கிறார். பேதுருவையும் அந்திரேயாவையும் அவர் அழைக்கும் பொழுது, செபதேயின் குமாரர்களை அவர் அழைக்கும் பொழுது சில காரியங்களை அவரை உடைத்து வரும்படியாக எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் விடணும். வலையை விட்டாங்க.
வலை என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம். சாப்பாட்டுக்கு அடுத்தது ஒன்றும் இல்லை, அவங்க வலை வீசி மீன் பிடிச்சாதான் அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னு, அதுக்குன்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா ஆண்டவர் நினைக்கல. நீ எதை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறியோ உன்னுடைய வாழ்க்கையின் திசையை தேவன் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்வாதாரத்தை நான் பார்த்துப்பேன்னு அர்த்தம். நீ யாரை பிரியப்படுத்தணுமோ, இந்த நாள் வரைக்கும் மனுஷர்களையும் நண்பர்களையும் சொந்தங்களையும் அந்த இடத்துல இருக்கிற கலாச்சாரத்தையும் பீறுபடுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிய, அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிறபடி நீ நடப்பதற்கு ஒப்பு கொடுத்து வா. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் முக்கியமான 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? You need to have a focus only on God. தேவன் பேர்ல மாத்திரம் நம்முடைய கண்கள் பதிய வைக்கப்பட்டிருக்கணும். அவரை மட்டுமே பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு கமிட்மெண்ட். நம் தேவனோடு நமக்கு ஒரு உறுதியான ஒரு உடன்படிக்கை என்கிற உறவு, ஒரு சம்பந்தம் நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டும். மூணாவது காரியம், அந்த அவரை பின்பற்றும் போது நிறைய இடர்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய போராட்டங்கள் ஏற்படலாம், நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கலாம், நிறைய சவால்களை சந்திக்கலாம். இதன் மத்தியிலையும் நீ விடாமுயற்சியோடு அவரை பின்பற்ற வேண்டும். இந்த 3 விஷயம் இருந்தாதான் இயேசுவை பின்பற்ற முடியும். இல்லை, நான் இயேசுவை பின்பற்ற முடியாது. மனதளவில் நான் வாயளவில் சொல்லலாம், ஆனால் என்னுடைய கிரிய அளவில் நான் இயேசுவை பின்பற்றுகிற மனுஷனாக வாழ முடியாது. வாழ்வதுக்கு இந்த 3 காரியம். என்னென்ன காரியம் சொன்னேன்? முதல் காரியம் என்ன? அதுக்குள்ளே தூங்கிட்டீங்களா? முதல் காரியம் என்ன சொன்னேன்? ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் காட். அப்படி என்ன? தேவனை மட்டுமே பார்க்கணும். அப்போ அவர் நம்முடைய பார்வையெல்லாம் எது மேலே இருக்கணும்? இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் மேலே இருக்கக்கூடாது. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள்னா இவங்க அவங்களுக்காக காரியங்களை செய்வதை முதல்ல நிப்பாட்டு. தேவன் சொல்வதை செய்வேன் என்கிற தீர்மானத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் காட். ரெண்டாவது விஷயம், கமிட்மெண்ட். அந்த உறவில் உங்களுக்கு ஒரு உறுதியான, அவரோடு இணைந்து நடக்கிற ஒரு உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கை வேணும், ஒரு ஒப்பந்தம் வேணும். வேற யார் சொல்லியும் நான் நடக்க மாட்டேன், நீங்க சொல்றபடி தான் நடப்பேன் அப்படிங்கிற உணர்வோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். மூணாவது, அதில் எத்தனை இடர்கள் தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியோட, பர்சீவரன்ஸோட அவரை பின்பற்ற. இந்த 3 இருந்தால் தான் இயேசுவை நாம் உண்மையாக பின்பற்றுகிறோம் என்கிற காரியம். இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது இந்த 3 காரியம் நமக்கு இல்லைன்னா நம்ம அவரை பின்பற்றவே முடியாது. இப்போ இந்த 3 காரியத்தை வச்சு நம்ம 3 டாபிக்கில் இந்த விஷயத்தை பேச போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். இங்கே அவங்க 2 பேரை கூப்பிடும்போது, இந்த 4 பேரையும் ஆண்டவர் கூப்பிட்டார் இல்லையா? இந்த 4 பேர் ஆண்டவர் அவளை அழைச்ச போது அந்த நேரத்தில் அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க 4 பேருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் திடீர்னு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வா, என்னை பின்பற்றி வான்னு சொல்றாங்க. எந்த மனநிலையில் இருப்பார்? எப்படி எடுத்திருப்பாங்க அதை? அப்போ நமக்கு நம்ம எந்த மனநிலையில் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். தேவனை எதற்காக பின்பற்றுகிறோம், எந்த மனநிலையில் பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை 3 தலைப்புகளை நாம பார்க்க போறோம். ஃபாலோ ஹிம் இன் த லைட், வெளிச்சத்தில் அவரை பின்பற்றுவோம். வெளிச்சத்தில் அவரை பின்பற்றுவோம்னு அர்த்தம், வெளிச்சம் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் எல்லாம் சரியாக இருக்கும்போது, வெளிச்சம் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் கணிக்க முடியும், நிதானிக்க முடியும், டிசைட் பண்ணி எது கரெக்டு, எது இது செய்ய வேண்டாம், இதை செய்யலாம் அப்படின்னு நமக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும்.
எல்லாம் தெரியும் போகிற அந்த காரியத்தை அவரை பின்பற்றும் போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். ஃபாலோ ஹிம் இன் த லைட். நமக்கு எல்லாம் சௌகரியமாக, எல்லாம் சாதாரணமாக, நமக்கு அனுகூலமாக நடந்தாலும் நம்ம செய்யணும், அவரை பின்பற்ற வேண்டும். ரெண்டாவது, ஃபாலோ ஹிம் இன் த ரஃப். நமக்கு கடினமாக இருந்தாலும், நமக்கு முடியாததாக தோன்றினாலும், நமக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அவரை பின்பற்ற வேண்டும். மூணாவது, ஃபாலோ ஹிம் ஈவன் இன் த டஃபஸ்ட் பொசிஷன்ஸ். நம்ம இதெல்லாம் செய்யவே முடியாது, இதெல்லாம் செய்வதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்ற சில நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அவரை பின்பற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது, ஃபாலோ ஹிம் இன் த லைட். நிறைய நேரம் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும் பொழுது அவங்க ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. ஒரு நெருக்கடி வரும் பொழுதோ, ஒரு சத்துருவுடைய காரியங்கள் வரும் பொழுதோ, ஒரு நஷ்டம் வரும் பொழுதோ, ஒரு தீங்கு அவங்களுக்கு ஏற்படும் பொழுதோ உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசுவை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார். ஒரு தலைவனை எழுப்புவார், ஒரு ராஜாவை எழுப்புவார், அவர்களை நடத்தி அந்த காரியத்தில் அவங்களை மீட்டு கொண்டு நடப்பார். எல்லாம் முடிஞ்ச பின்பு எல்லாம் சௌகரியம் ஆயிடுச்சு, எல்லாம் ஈஸியாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆண்டவர் விட்டு விலகி போவாங்க. இதுதான் இஸ்ரேல் மக்களுடைய சரித்திரம். மனித குலத்தினுடைய சரித்திரமே அப்படிதான். திரும்ப திரும்ப அவர்கள் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியம் இந்த மனு குலத்தில் நடந்தது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தில் நடந்துச்சு. இப்போ எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? நிறைய நேரம் நம்ம நல்லா இருக்கணும்னே இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியுது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, நம்ம பிளான் போட்டபடியே ஆண்டவரே செய்கிற மாதிரி நமக்கு சில நேரத்தில் தெரியும். ஆண்டவர் என்றைக்குமே அவருடைய சித்தத்தை தான் செய்வார், அவருடைய திட்டத்தை தான் செய்வார். ஆனால் நமக்கு ஒரு சில நேரத்தில் எல்லாம் சௌகரியமாக இருக்குது, எங்கேயும் பிரச்சனை இல்லை, நம்ம நினச்சபடியே எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாம் தேவனை அந்த சூழ்நிலையில் எப்படி பின்பற்றுகிறோம்? எல்லாம் சரியா இருக்குது, சம்பளம் நமக்கு ஏற்றதை விட நிறையவே மிச்சம் எடுக்குது. சம்பளத்தை மிச்சம் எடுக்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை குடும்பத்தில் சம்பளத்தை மிச்சம் எடுக்கிறீங்க? அந்த கதையெல்லாம் கேட்காதீங்க, சொந்த கதை சோக கதையா இருக்குது அப்படின்னு இல்லையா? இப்போ ஆண்டவர் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பதில் கொடுக்கிறார். எல்லாம் வசதியா இருக்கு, எல்லாம் ஈஸியா கிடைக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்தில் எந்த விதமான போராட்டம் இல்லை. ஆனால் தேவனை பின்பற்றுகிறோமா? எல்லாம் கிடைக்கும் பொழுது, நீங்க கார் வாங்கிட்டீங்க, ஒரு நல்ல வீடு கட்டிட்டீங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது, வியாபாரம் செய்கிறீங்க, நல்ல லாபம் இருக்கிறது, படிக்கிறீங்க, படிப்பில் நல்ல கை தேர்ந்து வந்துடுறீங்க, நீங்கள் போட்ட உடனே இன்டர்வியூக்கு போன உடனே செலக்ட் ஆகிடுறீங்க, உடனே வேலை கிடைச்சிருது. எத்தனையோ பேருக்கு உடனே வேலை கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு உடனே வேலை சம்பளம் சரியாக இல்லை, எத்தனையோ பேர் வீடு கட்ட முடியல, எத்தனையோ பேருக்கு நல்ல ஆஸ்தி இல்லை, கார் இல்லை, வசதிகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாம் சீக்கிரமாக உடனே கிடைச்சிருது. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கிடைச்சிருது, நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் செய்கிறார், உடனே அப்பா வாழ்க்கையே பரலோகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இல்லை ஆண்டவரை பின்பற்றும் போது இருக்கணும். ஆனால் எல்லாமே நமக்கு இருக்கும் பொழுது, நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது, நம்ம எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் நமக்கு நடக்கும் பொழுது இயேசுவை நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? எல்லாம் கிடைக்கிறப்போ இயேசுவை பின்பற்றுதான் ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன தெரியுமா, என்ன வராது தெரியுமா? ஜெபம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் நான் சின்ன ஜெபம் பண்ணா கூட பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். என்னது, ஒரு நாள் ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது, நான் நினைச்சதெல்லாம் நடக்குது.
நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எனக்கு கிடைக்குது. ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் நான் தேவனை எப்படி பின்பற்றுகிறேன்? என் மகனுக்கு நல்ல திருமணம் நடந்துச்சு, என் மகளுக்கு நல்ல மருமக கிடைச்சா, நல்ல குடும்பத்தில் இருக்கா, அவளும் வசதியாக இருக்கா, என் மகனும் நல்ல வசதியாக இருக்கான், எல்லாம் நிறைவாக இருக்கு, ஒரு குறைவும் இல்லைங்க. சந்தோஷம். அப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது ரொம்ப வரவேற்கிறோம், எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் இன்னைக்கு காரியம் என்னன்னா, அதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறோம்? இயேசு அந்த குடும்பத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? 2வது, 3வது, 4வது. இன்னைக்கு குடும்ப ஜெபம் பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடும்ப ஜெபம் பண்ணலன்னா இயேசு கொம்பெடுத்துல அடிக்க மாட்டார். நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு வாரம் ஆலயத்துக்கு போகல, பரவாயில்லமா, நம்ம ஜெபம் வீட்டிலேயே ஜெபம் பண்ணலாம். நம்ம வீட்டிலேயே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமா கொடுப்பார், கண்டிப்பா தேவன் கொடுப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமா பார்க்கிறோம், இயேசுவை பார்க்கிறோமா? சபை கூடுதல ஒரு காரியத்தை வச்சிருக்கிறோம்னா, நான் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறேன், இயேசுவை எப்படி நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஓய்வு நாள் ஆராதனைங்கிறது. நமக்கு ஓய்ந்திருக்கிற ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்து, அந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தில் கூடணும்னு ஆண்டவர் நியமமாக வச்சிருக்கிறார். உபாகமத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓய்வு நாள் தான் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமா இருக்குது. என்னத்துக்கு அடையாளம்? நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள் என்றதற்கு அடையாளம். இப்ப எங்க அப்பா பேரு மோகன் ராவ். என் பேருக்கு முன்னாடி அவருடைய பேருடைய முதல் பேர் எம் போட்டுப்பேன், இனிஷியல். அப்ப என்னுடைய தகப்பனாரை யார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் யாரு? நான் யாருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் யாரு? நான் தான் அவருடைய பிள்ளைங்க, இன்னாருடைய பிள்ளை. நான் வேலை செஞ்ச கம்பெனி, நானும் எங்க அப்பா ஒரே கம்பெனில தான் வேலை செஞ்சேன். அங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ராவ் பையனா நீ அப்படின்னு வாங்க. அது எனக்கு அடையாளம். அவர் மூலமா எனக்கு வேலை கிடைச்சது. அவர் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் எனக்கும் அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சது, சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அவர் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்போ தேவனை நான் ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் தேவனை நான் எப்படி பின்பற்றுகிறேன்னு தான் காரியமே. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது, எல்லாம் கிடைக்கும் பொழுது, நமக்கு எல்லாம் வசதிகள் கிடைக்கும் போது, நீங்க வண்டியில போறீங்க, பாதுகாப்பா போறீங்க, பாதுகாப்பா வரீங்க. வேலைக்கு போறீங்க, வேலையை நல்லபடியா செய்து முடிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பணம் வீட்டுக்கு வருது, பொருள் வீட்டுக்கு வருது, நீங்க நினைச்சதை வாங்கி சாப்பிடுறீங்க, நினைச்ச நேரத்தில் நினைச்ச காரியத்தை செய்றீங்க, எல்லாமே நடக்குது. ஆனா எத்தனையோ குடும்பத்தில் அது இல்லை, எத்தனையோ வீட்டில் அது இல்லை, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அது அப்படி நடக்கல. எல்லாம் கிடைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு சந்தோஷம், ஐயோ ஆண்டவர் எவ்வளோ என்ன ஆசீர்வச்சிருக்கிறார். அப்போ மேலேருந்து சொல்லுவார் ஆண்டவர், எடா பாவி, நீ ஜெபம் பண்ண மாட்ற, என்னை நோக்கி கூப்பிட மாட்ற, வேதத்தை வாசிக்க மாட்ற, என் வார்த்தைக்கு பயம் இல்லை, என் வார்த்தைக்கு கனம் கொடுக்கல, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல, ஆனா உனக்கு கிடைக்கிற நன்மையை வச்சு நான் கொடுத்ததா நினைச்சு என்ன மறந்துட்டியே. ஆசீர்வாதத்தை பார்த்து யாரை மறந்துட்டோம்? ஆசீர்வதிக்கிற தேவனை மறந்துட்டோம். பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது, இயேசுவை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்துக்காக அல்ல, எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். ஒரு அழகான பாட்டு ஒன்று இருக்கு, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். கரெக்டா? ஆண்டவர்கிட்ட எந்த நேரம் காலையிலேருந்து லிஸ்ட்டை கொடுக்கறது, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, இதை வாங்கித்தாங்க, இதை வாங்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், என் பிள்ளைக்கு வீடு கிடைக்கணும், அவன் வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடாது.
நம்ம தேவைக்காக ஜெபிக்கிறத நான் தவறுன்னு சொல்லலை, அது நம்ம செய்யணும் தான். ஆனால் தேவையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். என் தேவையே இயேசுதான் என்னைக்காவது நம்ம பின்பற்றி இருக்கிறோமா? இதுதான் முதல் கூட்டம். ரெண்டாவது கூட்டம், ஃபாலோ ஹிம் இன் த ரஃப். அவரை கடினமான கரடு முரடான பாதையா இருந்தாலும் அவரை பின்பற்றுவேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதற்கு ரெடியா இருக்கோம்? நீங்க இப்போ கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நீங்க நார்த் இந்தியா போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா, நார்த்தில் அதாவது வட இந்தியாவில் எத்தனையோ சபைகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இந்த மாதிரிலாம் உட்காந்து ஆராதிக்க முடியாது. நிறைய இடங்களில் அந்த காரியம் இல்லை. ஒரு சில மாநிலங்கள் இருக்குது இன்னைக்கு வடநாட்டில். நீங்கள் தைரியமாக நான் இந்தியாவை பற்றி தான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் தேசங்களில் சொல்லலை, மற்ற நாடுகளில் மற்ற கண்டங்களில் நான் சொல்லலை. நம்ம இந்தியாவில் நம்ம வடநாட்டில் இன்னைக்கு இப்போ நம்ம உட்காந்துட்டு நேரத்தோடு உட்காந்து ஆராதிக்கிறோம். எத்தனையோ இடங்களில் இந்த காரியம் இல்லை. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்தில் எத்தனை பாஸ்டர்ஸ் அடிக்கப்படுறாங்க, எத்தனை சபைகள் உடைக்கப்படுது, எத்தனையோ இடத்துல கிறிஸ்துவக்குடைய ஸ்தாபனங்களை சூறையாடுற காரியம் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்குது. யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்தா எத்தனை பேர் இயேசு இன்னைக்கு காலைல வந்திருப்போம்? சொல்லுங்க. வாசல்லே ஒருத்தர் AK-47 உள்ளே போற, உள்ளே போனால் சுற்றுவேன், இப்படியா வீட்டுக்கு போறியா உள்ளே போறியா அப்படின்னா எத்தனை பேர் உள்ளே வருவோம்? யோசிச்சு பாருங்க. அங்க அது நடக்குது. நீ இயேசுவை மறுதலிக்கிறேன்னு சொல்லு. இன்னைக்கு மிரட்டப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, விசுவாசத்துக்காக அவமானப்படுத்தப்படுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கஷ்டப்படுத்தப்படுறாங்க, காயப்படுத்தப்படுறாங்க. அவங்க வீடுகள் சூறையாடப்படுது, அவங்க நிலங்கள் சூறையாடப்படுது, அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. ஏன்? பிள்ளைகளை கொல்றாங்க, அடிக்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் அடிக்கப்படுறாங்க. ரொம்ப கரடு முரடான வாழ்க்கை. சரி, இன்னும் கொஞ்சம் போகலாம். நம்ம கண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சைனாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பைபிள் எடுத்து இப்படிலாம் வாசிக்கவே முடியாது. எத்தனையோ இடத்துல சைனாவில் கையில் நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. யூன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து அவருடைய சாட்சியை கொடுத்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் பயங்கரமாக அடிக்கப்பட்டார், பயங்கரமாக சித்திரவதை செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கு எப்படியாவது பைபிள் வாசிக்கணும்னு ஆசை, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணுன்ற ஆசை. கையில் பைபிள் வச்சிருக்க முடியாது. ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த பேப்பரில் இருக்கிற அந்த 2 பக்கத்தில் இருக்கிற வசனத்தை அவ்வளவு கண்ணீரோட வாசிச்சு முடிச்சு என்ன பண்ணுவார்? அந்த கசக்கி டாய்லெட்டில் போட்டுருவார். கசக்கி டாய்லெட்டில் போட்டுருவார். இன்னைக்கு நம்ம பைபிளை தலைமாட்டில் பிசாசு தொடக்கூடாதுன்னு வச்சுன்னு உட்காந்து பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் அங்கே அந்த தேசத்தில் வசனத்தை வாசிக்கிறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாது. வசனத்தை வாசிக்க கூட அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு நான் எப்படியாவது ஒரு 2 வசனத்தையாவது வாசிட மாட்டேனான்ற ஏக்கத்தோடு வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை வாசிக்க முடியாது. அதை மனப்பாடம் பண்ணி அதை கசக்கி டாய்லெட்டில் போடுற அளவுக்கு இருக்குதுன்னா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோமா? என்ன கடினம் வந்தாலும் இயேசுவை விடக்கூடாது. இயேசுவின் வார்த்தையை வாசிக்கணும், தேவனை பின்பற்றணும். ஆண்டவரை பின்பற்றிவான்னு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற காரியம் என்னன்னா இதுதான். என்ன கடினமா இருந்தாலும் நான் அதை செய்வேன். என் பாதை எத்தனை கரடு முரடா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதற்காக எத்தனை அவமானங்கள் நிந்தைகள் பட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை பின்பற்றுவேன், அவரை பின்பற்றுவேன். நாங்கள் நேற்று சனிக்கிழமை நாங்கள் சொந்தக்காரங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நைட்டு 1 மணிக்கு தான் வந்தோம். ரொம்ப நேரம் களைப்பாக இருந்துச்சு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல.
நம்ம நிறைய நேரம் செய்கிறோம். சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நான் தவறுன்னு சொல்லலை, தாராளமாக செய்யணும். சொந்தங்களை நாம் விடக்கூடாது, அவங்கள நாம் நேசிக்கணும். அவங்களுக்கு எப்பெல்லாம் வசனத்தை நாம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டிய வாய்ப்பு வருதோ சொல்லணும். ஆனால் இன்னைக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து கடைசியில் எங்க ஆப்சென்ட்? தேவனுடைய ஆலயத்தில் ஆள் இல்லை. அப்ப நான் யாரை அதிகமா நேசிக்கிற மாதிரி காட்டுது? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கத்துக் கொடுப்பீங்க? வளர்ற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கத்துக் கொடுப்பீங்க? என்ன சொல்லி கொடுப்பீங்க? அது எல்லாத்தையும் விட நீங்கள் தேவனை எப்படி பின்பற்றுகிறீர்கள்? நீங்க உண்மையா தேவனை நேசிச்சீங்கன்னா அதை செய்வோம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மற்ற காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தேவ காரியங்களுக்கு செய்கிறதுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு பின்பற்றுகிறதற்கு முடியல. அப்ப நான் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. இயேசுவை பின்பற்றேன்னு சொன்னா எல்லாம் நல்லா இருந்தாலும் பின்பற்றணும், அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பின்பற்றணும். ரெண்டாவது, எத்தனை கடினமாக இருந்தாலும், எத்தனை சிரமமாக அது இருந்தாலும் அவரை பின்பற்றுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். மூணாவது, ஃபாலோ ஹிம் இன் தி டஃபஸ்ட் சிச்சுவேஷன். மிக முடியாத சூழ்நிலை, உயிரே போற மாதிரி சூழ்நிலை. நான் போன வாரத்தில் கூட 2-3 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் வளர்ந்த இடத்துல சென்னையில் ஒரு தேவ மனிதனோடு நான் அவரோட நெருங்கி பழகிறதுக்கான ஸ்லாக்கியத்தை பெற்றேன். அவரை பார்த்தா நான் இயேசுவை பார்த்த மாதிரி. டாக்டர் ஜெய்சிங் என்கிற ஒரு தேவ மனிதன், அவருக்கு 2 மகள்கள். அவங்க மூத்த மகள் கல்கட்டாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. திடீர் நோய்வாய்ப்பட்டு அவனுடைய கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மிகவும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் புதன்கிழமை எங்களுக்கு எல்லாருக்கும் எப்பவுமே அங்கே இருக்கும்போது, சென்னையில் இருக்கும்போது எங்களுக்கு மத்திய வார ஜெப கூட்டம் இருக்கும். அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு நான் டாக்டர் ஐயாவோட போகிறேன். காரில், அவர் ஏறுற காரில் நானும், அவருடைய காரில் நானும் போகிறேன். அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, நாங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்குறேன். டாக்டர் அம்மா, அதாவது அவங்க மிஸ்ஸஸ் ஜெய்சிங் சொல்கிறாங்க, ஐயா நாம மக சாக கிடக்குறாங்க, மகளுடைய நிலைமை மிகவும் கிரிட்டிக்கலாக இருக்குது, எந்த நேரத்திலனாலும் செய்தி வரலாம், எந்த நேரத்தினாலும் எதுவும் நடக்கலாம். அம்மாவுடைய மனசு துடிக்குது, மகளை பார்க்கணும், மகளுக்கு இந்த நேரத்தில் நான் பக்கத்தில் இருக்கணும். அவங்க மனசு நோ டியர், முதல்ல பிரேயரை முடிச்சுட்டு அப்புறமா போகலாம். இது என் காதால நான் கேட்டேன். மகள் சாக கிடக்கிற நிலையில், உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலையில் அவங்க அந்த ஜெபத்துக்கு போனாங்க. நான் அவங்க முடிஞ்ச அப்புறம் தான் போனாங்க. எத்தனை பேர் நம்ம செய்வோம்? ஆண்டவர் அப்படி கேட்கிறாரா? இல்ல. என்னுடைய மகளை தேவன் ரட்சித்திருக்கிறார், நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பரலோகத்தில் பார்ப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை. அதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? இப்படி அந்த சொன்ன ஐயா சொன்ன அடுத்த நிமிஷம் அம்மா எதுவுமே பேசல, ஓகே டியர்ன்ட்டாங்க. ஓகே டியர். அப்படி கீழ்ப்படிஞ்சத மனைவி முடிஞ்ச அப்புறம் தான் போனாங்க.
இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் நாம் எதிர்பார்க்கறது இல்லை, செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் இயேசுவை நாம் எப்படி அண்ணனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அக்காவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மாமாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இயேசுவுக்கு இல்லை. என்னை வாழ வைத்த தேவனுக்கு இல்லை, என்னை ரட்சித்த தேவனுக்கு இல்லை. நான் பாவத்தில் அடிமையா இருந்தப்போ, நான் குறைவில் இருந்தப்போ யாருமே அவர் வந்தார். நான் யாரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தனோ அவங்கெல்லாம் வரல. எங்கெல்லாம் எனக்கு உதவி வரும்னு நினைச்சோ அங்கிருந்து எனக்கு உதவி வரல. ஆனா உதவி வந்தது அந்த இயேசுவினிடத்துல. என்னை தேடி அந்த இயேசு வந்தார், என்னை வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அவரால, இன்னைக்கு நான் வாழ்றேன்னா அவரால, இன்னைக்கு நான் பேசுறேன்னா அவரால, இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா அவரால, இன்னைக்கு நான் 4 பேருக்கு கொடுக்கிறேன்னா அவரால, இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னா செஞ்சு ஒவ்வொரு காரியத்தை செய்யறேன்னா அது அவராலே வந்தது. ஆனா இயேசுவை எப்படி இன்னைக்கு பின்பற்றோம்? Following God, நாம் உண்மையாக தேவனை பின்பற்றுகிறோமா இல்லை ஆசீர்வாதத்தை பின்பற்றுகிறோமா? ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. இங்கே ஆண்டவர் பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது அவர்கள் வலைகளை விட்டார்கள், படகை விட்டார்கள், தகப்பனை விட்டார்கள். இன்னைக்கு நாம எதை விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? கோச்சிப்பாங்க, வரமாட்டாங்க, நல்லது கெட்டதுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. போட்டோம் போட்டோம், அவங்க உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா சிந்தப்பட்ட ரத்தம் தான், சிந்தப்பட்ட ரத்தம் தான் உங்களை பரலோகத்துக்கு செல்லும், எடுத்து செல்லும். பாஸ்டரோ சபையோ சொந்தமோ நண்பர்களோ கிடையாது. எப்படி நாம் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நான் போன வாரம் தான் பார்த்தோம். போன வாரம் செய்தியோட தலைப்பு ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? உங்களை தாங்க கேட்குறேன். போன வாரம் கொடுத்த செய்தியோட தலைப்பு ஞாபகம் இருக்கா? யாருக்கு தெரியும்? விசுவாச பாதை, விசுவாச ஜேர்னி ஆஃப் ஃபெய்த். அப்பா, ஒரு விதை பொய்க்கு உள்ள ஜேர்னி ஆஃப் ஃபெய்த் இல்லையா? அதுல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. திருப்பி வாசி பார்ப்போம், வேற என்ன பண்றது, வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ நீ யாரு, முதல்ல கேள்வி, நீ யாருக்கு பிரியமா இருக்கிற? முதல்ல அது கேள்வி. யாருக்கு பிரியமா இருக்கிற? என் மூத்த பிள்ளைன்னா எனக்கு ரொம்ப உயிர். ரெண்டாவது இருக்குது தருதல, கேட்காது. என் பையன் தான் என்ன கடைசி வரைக்கும் பார்க்க போறான், பொண்ணு பார்க்காது. இப்படி குடும்பத்திலேயே நாம பெத்த பிள்ளைகளையே பாரபட்சம். தேவனை நாம் யாரை பிரியப்படுத்தி வாழ்றோம்? இன்னைக்கு தேவனை பிரியப்படுத்தணும்னா ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் எப்ப கிடைக்குமா? பலன் எப்ப கிடைக்கும்? தேவனை தேடும் பொழுது. தேடணும். யாரை தேடுறோம்? இப்போ பணத்தை தேடுறோம், நண்பர்களை தேடுறோம், சொந்தங்களை தேடுறோம், இதை அதை தேடுறோம். ஆனா இயேசுவை தேட காணோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கக்கூடியவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும்.
கடைசியா நான் ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். கிளாடிஸ் ஆல்வர்ட் என்கிற ஒரு பெண்மணி, இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவள். 14 வயசுல ஆண்டுடைய வார்த்தையினால தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவள். ஒரு 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 ஏழ்மையான குடும்பம். பேசக்கூடாது, கவனி கவனி கவனி, பேசாத. ஒரு ஏழ்மையான குடும்பம், வசதிகள் இல்லை, பெரிய படிப்பு இல்லை. 14 வயதுல அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவங்க ஒரு நாள் ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க. ஹட்சன் டெய்லருங்கிற தேவ மனிதன் சைனாவுக்கு போய் ஊழியம் செய்து சைனாவில் பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்தார் அப்படிங்கிறத வாசிச்சாங்க, கேள்விப்பட்டாங்க. அன்னிலேருந்து அவங்க மனசுல நானும் சைனாவுக்கு போய் தேவனுக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆண்டவருக்காக வாழணுன்ற ஆசை இருந்துச்சு. போய் மிஷனில் அதாவது அப்படி ஊழியத்துக்கு அனுப்புகிற அந்த ஸ்தாபனத்துக்கிட்ட போயிட்டு அவங்க விண்ணப்பம் கொடுக்குறாங்க. நான் சைனா போய் ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன், என்னை அனுப்புங்க. ஆனால் நிறைய தடவை போய் விண்ணப்பிச்சாங்க, மனு போட்டாங்க. அந்த மிஷன் அவங்கள நிராகரிச்சிருச்சு. ஏன்னா அவங்க சரியாக படிக்கலை, படிப்பறிவு கிடையாது, சரியான படிப்பு அவங்களுக்கு கிடையாது. அதனாலேயே அவங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த அம்மா அதோட விடலை. அநேக நாள் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. ஆண்டவரே, நான் எப்படியாவது சைனாவுக்கு போய் அந்த மக்களுக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு வழி தரங்க. படிப்பறிவு இல்லை, பண வசதி இல்லை, போகிறதுக்கு எந்த வழி வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு செய்தி கிடைக்குது. லாசன் என்கிற ஒரு பெண்மணிக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க சைனாவில் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. உடனே அவங்களுக்கு லெட்டர் போட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி வாங்க, நான் உங்களை இங்கே வீட்டில் ஏற்றுக்கிட்டு என் கூட வச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஒரு அநாத ஒரு தங்கும் விடுதியை நடத்திட்டு இருந்தாங்க. மிஸ்ஸஸ் லாசன் என்கிற அம்மா ஒரு தங்கும் விடுதியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த அம்மாவுக்கு படிப்பு அறிவு இல்லை, எல்லாம் எதுவுமே இல்லைனாலும் சரி நீங்கள் வாங்க. அவங்களுக்கும் பணம் வரத்துக்கு போகிறதுக்கான பணம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பணம் வேணும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரெயினில் மாறி ரொம்ப கடினமான ஒரு பிரயாணம், ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டத்தோடு, ரொம்ப வேதனையோடு, ரொம்ப பிரச்சனைகள், நிறைய நெருக்கங்கள், நிறைய பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் எப்படியோ சைனாவுக்கு போய் அந்த அம்மா சேர்ந்தாங்க. ரொம்ப ஈஸியாக போல. அங்கே போன பிறகு அந்த மக்களுக்கு அவங்களுக்கு முதல்ல போய் அந்த பாஷையை கற்றுக்கணுன்னா அவங்க ஏற்கனவே படிப்பறிவு இல்லாதவங்க, அந்த பாஷையை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பகலாக இருந்த அந்த பாஷையை கற்றுக்கிட்டு எப்படியாவது அந்த சைனீஸ்க்கு, அந்த சீன மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பகலாக கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி அந்த மக்கள் மத்தியில், அந்த ஏழை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த தங்கு விடுதியில் என்ன நடக்கும்னா, இந்த லாரி ஓட்டுறவங்களோட டிரைவர்ஸ் ராத்திரி தங்குவாங்க. அந்த டிரைவர்ஸ் ராத்திரியில் தங்குவாங்க. அந்த தங்கிறதுக்காக வைக்கப்பட்ட விடுதி. அப்போ அந்த டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த அம்மா அவங்களுக்கு எல்லா உதவி செஞ்சு இயேசுவை பற்றி சாட்சி சொன்னாங்க. அப்படி சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தில் மிஸ்ஸஸ் லாசன் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த ஊழியத்தை, அந்த ஸ்தாபனத்தை இந்த கிளாடிஸ் தான் எடுத்து நடத்த வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த நேரம் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் யுத்தம் நடக்கிற நேரம். நிறைய சோல்ஜர்ஸ்க்கு அடிபடும், யுத்தத்தில் நிறைய பேர் காயப்படுவாங்க. அந்த காயப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த விடுதியில் வச்சு அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அந்த அரசாங்கம் அவங்களுக்கு கனம் பொருந்திய ஸ்திரீ என்கிற அவார்டை கொடுத்தாங்க. வர்ச்சுவஸ் உமன் அப்படிங்கிற
அவார்டை அந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு அந்த சீனர்கள் மத்தியில், சைனீஸ் பீப்புள் மத்தியில் தியாகத்தோடு, படிப்பறிவு இல்லாமல், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை அவமானங்கள், தடைகள் வந்தாலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும், இயேசுவுக்காக வாழணும். வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு சில பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும், அவருக்கென்று மிஷனரியாக வாழணும். முக்கியமாக இந்த சீன மக்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லணுங்கிற அந்த ஆசை, பாரம் 14 வயசில் பிடிச்ச அந்த பாரம் அவங்க சாகிற வரைக்கும் இருந்துச்சு. அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு நாம் எல்லாருக்கும் சொல்கிறோம். வீட்டு வாசல்ல வசனம் வச்சிருக்கோம், இந்த குடும்பத்தின் தலைவர் இயேசு அப்படின்னு வாசல்ல போர்டு இருக்கும். ஆனா உண்மையிலே தலைவர் தானா? தொண்டனா கூட வைக்கிறது இல்லை. ஒரு சில வீட்டில் நாய்க்குட்டியா வச்சிருக்கிறோம். ஏப்பா எதுக்கு? எனக்கு ஏதாவது தேவை இருந்தால் கூப்பிடுறேன் வா, எனக்கு பிரச்சனை இருக்கும்போது கூப்பிடுறேன் வா, அப்போ வாங்க இயேசுவை. மற்ற நேரத்தில் நீங்கள் அங்கேயே இருங்க, என் ஏரியாவுக்குள்ளே வந்துடாதீங்க. எனக்கு இஷ்டமானதை செய்யுங்க, எனக்கு விருப்பமானதை செய்யுங்க, நான் கேட்கறதை செய்யுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் இந்த கிளாடிஸ் படிப்பறிவு இல்லை, வசதி இல்லை, போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. எத்தனையோ மைல்கள், ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருந்த இங்கிலாண்டில் இருந்து சைனாவுக்கு போகிறது ஈஸி இல்லை அந்த நாட்களில். ஆனால் கண்ணீரோடு ஜெபித்தாள். மனது நிறையில பாரம் இருந்தது. நான் சீனர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணுங்கிற ஆசை இருந்தது. இரவும் பகலுமாக கண்ணீர் வடித்தாள். அதுதாங்க இயேசுவை பின்பற்றுவதற்கு அடையாளம். நீங்க இயேசுவை பின்பற்றி வரீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன இந்த 4 பேருக்கும் நீ என்னை பின்பற்றி வா, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுகிறேன் என்று சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றுகிறார், அவங்க வாழ்க்கையின் இலக்கை மாற்றுகிறார், அவங்க வாழ்க்கையினுடைய ஆசை விருப்பங்களை மாற்றுகிறார். எது தேவைங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், என்ன செய்யணும் என்பதை தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அதன்படி நடக்கிறது தான் அவரை பின்பற்றுறது. ஒரு சில இடத்துல நான் வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறேன், வெள்ளை புடவை கட்டிக்கிறதுனால நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீ ஏமாத்திக்கிறீன்னு அர்த்தம். நான் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு எதிரான ஆள் கிடையாது. எனக்கு ஒயிட் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்தமான வெப்பத்துக்கு ஒயிட் ஷர்ட் ரொம்ப நல்லது, வெயிலுக்கு. நான் ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கேட்கறது அந்த மனப்பான்மை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நீ உன்னுடைய செயலில், உன்னுடைய வார்த்தையில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஒவ்வொரு அசைவில் நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று தெரிகிறதா? யாருக்கு தெரியணும்? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும், உன் சொந்தக்காரனுக்கு தெரியணும், உன் நண்பனுக்கு தெரியணும், நீ நேசிக்கிற நண்பனுக்கு தெரியணும் நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று. போர்டு மாட்டிக்கிறது இல்லை, பேர் வச்சுக்கிறது இல்லை. கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிறதுனால நான் அவரை பின்பற்றேன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறதான செய்தியா இருக்கணும். இன்னைக்கு அப்படி நாம இருக்கிறோமா கிறிஸ்தவர்களாக? இயேசு அவரை பின்பற்றிவான்னு சொல்லும் பொழுது பேதுரு எத்தனை காரியங்களை கடந்து வந்தார், எத்தனை காரியங்களை அவர் கடந்து வந்தார். இயேசுவை மறுதலிச்ச ஒரு பேதுரு அந்த கசப்பான அனுபவத்தெல்லாம் தாண்டி வந்தார். ஆனால் முதல்ல இயேசு அவரை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? நீ மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கப்பா, இது இல்லை உன் வேலை, நீ மனுஷரை பிடிக்க போகிறாய், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லுகிற நம்ம எல்லாரையும் அழைத்த தேவன் உங்க ஒவ்வொருவரையும் அழைக்கும் போது ஒரு பெரிய திட்டத்தோடு, பெரிய நோக்கத்தோடு, பெரிய ஆசையோடு, பெரிய பாரத்தோடு உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். சும்மா வரல அந்த இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் சும்மா வரல. இட் இஸ் a costliest invitation. மிகவும் விலை உயர்ந்த ஒரு அழைப்பிதழ் அது. என்னை பின்பற்றி வான்னு சொல்கிற அந்த இன்விடேஷன் ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப சீப் ஆக்கிட்டோம். இயேசுவை ஆசீர்வாதம் கொடுக்கிற மிஷனை மாத்திட்டோம்.
இயேசுவை ஏதோ என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கையா மாத்திட்டோம். அவரை சுருக்கிட்டோம். அவர் வல்லமையை சுருக்கிட்டோம். அவர் அதற்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் அவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், மகிமையுள்ள ராஜா அவர். அவரை பின்பற்றுகிற கூட்டம் எப்படி இருக்கணும்? ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ்னாலே, கம்பெனியில் நான் வேலை செய்ய யூனிஃபார்ம் இல்லைனா உள்ள விட மாட்டான். ஸ்கூல்ல யூனிஃபார்ம் இல்லைன்னா உள்ள விட மாட்டான். ஏன்? இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அடையாளம் அதுதான். நீ இந்த ஸ்கூலுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ஸ்கூல்ல நீ படிக்கிறதற்கு அடையாளம் உன்னுடைய யூனிஃபார்ம். அது மாதிரி தான் நாம இயேசுவை தரித்து கொள்வது தான் நம்முடைய அடையாளம். அவரை பின்பற்றுவேன்னு சொன்னேன்னா அவரை நான் தரித்து கொண்டிருக்கணும். கிறிஸ்துவை நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார் எபேசிய நிருபத்தில். இன்னைக்கு அந்த புது மனுஷன் இருக்கிறானா நம்ம வாழ்க்கையில்? புதிய மனுஷன் இருக்கானா, பழைய மனுஷன் இருக்கானா? நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டு விடணும். இவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. வாழ்வாதாரத்தை விட்டாங்க, அப்பாவை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு. அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடுவான்னா அவங்க எல்லாரையும் வெறுத்துட்டுவான்னு அர்த்தம் இல்லை. எதுக்கு முதலிடம் கொடுக்கணும், எதை பின்பற்றணும்ன்றத தேவன் அங்கே சொல்லி கொடுக்கிறார். அப்பா விட்டுட்டு வா, அம்மா விட்டுட்டு வா, சொந்தத்தில் விட்டுடுவான்லாம் சொல்லலை. நீ வந்து என்னை பின்பற்றி அவங்களுக்கு போய் சொல்லு, நான் தான் தேவன் என்று சொல்லு. உன்னை அதுக்காக தான் அழைச்சேன். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் உண்மையாவே உன்னை பின்பற்றேனா? எல்லாருமே உங்க மனசுல, உங்க வலது கை எடுத்து உங்க மனசுல, உங்க இருதயத்துல கை வச்சு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. எல்லாரும் செய்யுங்க. உங்க வலது கையை உங்க மனசு மேல வைங்க. லெஃப்ட் சைடு உங்க ஹார்ட் இருக்கிற இடத்துல வைங்க. ஆண்டவரே, நான் உண்மையா உண்மை பின்பற்றுறேனா சுவாமி? இல்ல வெறும் ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றுறேனா? இல்ல பேருக்காக பின்பற்றுறேனா? ஏதோ கிடைக்கும்ன்றதுக்காக வந்தேனா? நீங்க வீடு கொடுப்பீங்க, நீங்க காரு கொடுப்பீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, எனக்கு பிள்ளைய கொடுப்பீங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பீங்க, எனக்கு போனஸ் கொடுப்பீங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுப்பீங்கன்றதுக்காக வந்தேனா? இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும்பா. I need you Lord. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. பொருளோ பணமோ பதவியோ எதுவுமே கொடுக்காத சந்தோஷத்தை எனக்கு நீங்க கொடுக்க முடியும். அதனால எனக்கு நீங்க இருந்தா போதும். எதுவுமே இல்லைனாலும் நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும் ஆண்டவரே. உண்மையா சொல்றவங்க இப்போ உங்க மனசுக்கு நீங்க தொட்டு சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும். இந்த உலக பொருள் வேண்டாம், உலக ஆஸ்தி வேண்டாம், உலக பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், எனக்கு இயேசு போதும். எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எழுமி நின்று எல்லாரும் சொல்லுவோமா? எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு நீர் போதும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் தான். ஆனா அதை காட்டிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வேணும். உம்முடைய பிரசன்ன வேணும், உம்முடைய வழிநடத்துதல் வேணும், உம்முடைய ஆலோசனை வேணும், உம்முடைய பாதுகாப்பு வேணும். எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்கு நீங்க வேணும்பா. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. நீங்க இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க இல்லாம எங்களால ஒரு
அணுவை கூட அசைக்க முடியாது ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வேணும், உங்களுடைய கிருபை வேணும். சொந்தக்காரன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, எங்களை வெறுத்து தள்ளினாலும் பரவாயில்ல, வரமாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. அப்பதான் நான் உண்மையா உண்மை பின்பற்றுகிறேன். ரியலி if I am following God, ஆண்டவரே நான் உண்மையாகவே உண்மை பின்பற்றுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த 3 காரியம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக எங்களை மாற்றும். அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே இருந்து நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாளாக இருக்கிறதுனால ஊழியத்துக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். இருக்கிறவங்க போடுங்க, இல்லைனாலும் அதை கடந்து போகும்படி செய்யுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆயத்தமாக வந்தீங்கன்னா நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், இல்லைனாலும் தயவுசெய்து அதை கடந்து போகும்படி செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு பாடலை பாடுவோம். நீங்கள் உங்கள் கிருபை இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த பாடல் நாம் எழுமி நின்று பாடுவோம். சரி எடு. ஒரே ஒரு நிமிஷம், அந்த கம்ப்யூட்டர் அந்த பாட்டு எடுக்கிற வரைக்கும் பிள்ளைங்க அமைதியா இருங்க. ஓடக்கூடாது பிள்ளைங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, இல்லைங்க அப்படியே யாரும் போக வேண்டாம். முடிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். அமைதியாக இருக்கு. ஓகே. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா. இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். அந்த எல்லாரும் கைகளை தட்டி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீர
ஐயா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர், உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர், உனது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உண்மை சுவாமி, நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது. அதனால நீர் எங்களுக்கு தேவையா இருக்கிறீர். நாங்கள் உண்மையிலேயே உம்மை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஏதோ பேருக்காக அல்ல, ஏதோ சடங்காச்சாரமாக அல்ல, ஏதோ கடமைக்காக அல்ல, எனக்கு இயேசு வேணும்னு அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். இந்த மண்பான மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிற இந்த VBS நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நாம் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அப்படியெல்லாம் உட்கார்ந்து